ஆமா. என்னண்ணே உன்னை பிடிக்கவே முடியல. சேஷனுக்கு வந்துட்டோம்னா அப்படித்தான். சேஷனுக்கு வந்துட்டோம்னா வேலை அது இதுன்னு வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த 194 ஆயிப்போச்சு. எவ்வளவு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டானா. அதுக்கு ஓடி இருக்கேன். என்ன பண்றது? காலையில நடந்த கொரியா தாக்குதல் வந்து இன்னும் மீண்டு வரல நானு. அதான் என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல, அது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்கா. மூஞ்சியும் முகமே மாறி போச்சு. அழுதழுதா? அழுது இல்ல, பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ பூரா நகத்தை வச்சு கீறி வாய் ஊரா ஆயிப்போச்சு. ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சு நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு அவன் நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன். காலையில வச்சு வளைச்சு நெளிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு, வாய் ஓவரா பேசினா இப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் செய்வா செய்யக்கூடிய ஆள் தானே. புதுசாவா செய்யறா? எங்க வீட்டுல பேசக்கூடாது, வைக்க கூடாது, வாங்க கூடாதுன்னு இவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோவோம். நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இங்க வராதிங்க, இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடு. அவங்கள்ட்ட எல்லாம் அவங்கள்ட்ட நேராவே பேசு. இல்லாத நேரத்துல வந்துட்டு எதுக்கு போறீங்க அப்படி இப்படின்னு கேளு. நீங்க எல்லாம் என்னத்த சொல்ற என்ன? எனக்கு அப்படியே காலையெல்லாம் வந்துச்சு. உடம்புல நம்ம 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா? உனக்கா? வலி தாங்க முடியல. அவளை போட்டு நான் லாக் பண்றேன். அவளை ஒரு எரும மாட்டை போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு. அந்த உடம்பு அந்த மலைப்பாம்பு மூவ் பண்ண விடாம புடிச்சு 4 பக்கமும் வளைச்சது என் உடம்பு டேமேஜ் ஆயிருக்கு. அவன் தனுஷ் அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா, என்னடா பண்றீங்கன்னு. சும்மா அப்பா விளையாண்டுகிட்டு இருக்க, வா வந்து விளையாடுன்னு. அவன் ஏறி அம்மா கிட்ட மேல தூக்குன்னு இந்த குத்து ஓடிட்டான். அவன் அம்மா பேசுறப்ப, ஏய் வாய முடி, நீ வாய முடு, கத்தாத வாய முடு அப்படின்றாங்க அம்மா. வருது, ஏய் வாய மூடு நீ கத்திக்கிட்டே இருக்க, வாய முடு அப்படின்றான். இல்ல